ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நியூ சிலபஸில் தலைவர்கள் உருவாதல் அழகு 3 பிஆர் அம்பேத்கர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பகத்சிங் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த பாட்டு இதை பாருங்கள். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ப்ளஸ் ஐஎன்எம்மில் வர குரூப் 4ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இது இன்ட்ரோடக்ஷன், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுக்குள்ள டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்கலாம். பிஆர் அம்பேத்கரை பற்றி பார்க்கலாம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 25 இருக்கும். அது லாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். இது இன்ட்ரோ தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவருடைய பெற்றோர் யாருன்னா ராம்ஜி மாலோஜி சப்பால் மற்றும் பீமாபாய். இவங்க தான் அவர்களுடைய பெற்றோர்கள். பிஆர் அம்பேத்கருடைய பெற்றோருடைய பெயர், அவருடைய இயற்பெயர், அம்பேத்கருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அவதேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பீமாராவ் ராம்ஜின்னு தான் எல்லாரும் அறியப்படுகிற இயற்பெயராக இருக்கிறது. 14வது குழந்தையாக தான் இவர் பிறந்தார். யாருன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள். ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் யாருன்னா மகாதேவ் அம்பேத்கர் தான். அம்பேத்கருடைய ஆசிரியர் பெயர் மகாதேவ் அம்பேத்கர். பிறப்பு, அம்பேத்கருடைய பிறப்பு 14 ஏப்ரல் 1891. அவருடைய இறப்பு டிசம்பர் 6 1956. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது மறந்துடாதீங்க. அம்பேத்கருடைய பிறப்பு 14 ஏப்ரல் 1891. அவருடைய இறந்த நாள் டிசம்பர் 6 1956. அவருடைய பிறந்த நாள் தான் சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது. எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா மராட்டிய மாநிலம் இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்குது. கொங்கு மண்டலம் இப்போது இருக்குது. மராட்டிய மண்டலத்தில் மாவு அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தார். இந்த சிறப்பு பெயர் அந்த மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது. மராட்டிய மாநிலத்தில் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா அம்பேத்கருடைய சிறப்பு பெயர்களை பார்க்கலாம். இந்திய நாட்டின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய நாட்டின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, சமூக சீர்திருத்தவாதி, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர், நவீன கால மனு, பொருளாதார வல்லுனர், அரசியல் தத்துவ மேதை, பகுத்தறிவு சிந்தனையாளர். இதெல்லாம் அரசியல் தத்துவ மேதை வரைக்கும் அவருடைய சிறப்பு பெயர்கள். அம்பேத்கரை குறித்ததான சிறப்பு பெயர்கள் தான் இதுவரையும் பார்த்தோம். அவரின் பன்முக தன்மைகள் என்ன? அம்பேத்கருடைய பன்முக தன்மைகள்: அவர் பகுத்தறிவு சிந்தனையாளர், ஆசிரியர், இதழாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், தத்துவவாதி, எழுத்தாளர், அரசியல்வாதி. அப்பாவுடைய, அதாவது பிஆர் அம்பேத்கருடைய அப்பாவுக்கு சிறப்பு பெயர் இருந்திருக்கு. அதே என்ன அப்படின்னா சுபேதார் மேஜர். சுபேதார் மேஜர் அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய அப்பாவுடைய சிறப்பு பெயராக இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லாமே புக்கு ஓல்டு அண்ட் நியூ புக்கில் இருந்து எடுத்திருக்கிற பாயிண்ட் தான். சமூகம், அவர் என்ன சமூகம், அம்பேத்கர் அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னா மகர் அப்படிங்கிற மராத்திய சமூகத்தை சார்ந்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். கல்வி சாரதால தொடக்கப்பள்ளியில் தான் அவர் படிச்சிருக்காரு. 1904 மும்பை சென்றார். அப்புறமா மேரேஜ் பண்ணாங்க. அவங்க மனைவி பெயர் ராமாபாய். மனைவி பெயர், அம்பேத்கருடைய மனைவி பெயர் ராமாபாய். உதவி, அவர் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக உதவி செய்த மன்னர் யாருன்னா பரோடா மன்னர் தான். அவர் பிஏ இளங்கலை பட்டம் படிக்க வச்சவர் பரோடா மன்னர். வேலை அங்கேயே வேலை பார்த்துருக்கிறாரு. அந்த மன்னர்கிட்டயே உயர் அலுவலர் வேலையும் அங்கே பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பட்டம் பெற்றார். அதாவது அமெரிக்காவில் அவர் 2 பட்டங்களை பெற்றிருக்காரு. எம்ஏ பட்டமும் பிஹெச்டி பட்டமும் பெற்றிருக்காரு. மறந்துடாதீங்க, அமெரிக்காவில் 2 பட்டங்கள், எம்ஏ பட்டமும் பிஹெச்டி பட்டமும் பெற்றார். அப்புறம் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்ற முதல் இந்தியர் யாருன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள்தான். உயர்கல்விக்காக வெளிநாடு சென்ற முதல் இந்தியர்.
அப்புறம் 1917 அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக் கட்டுரைக்கு எழுதி PhD பட்டம் பெற்றார். அது எந்த ஆண்டுனா 1917. அப்புறம் 1920 லண்டன் போனார் படிக்கிறதுக்கு. அப்போ MSc முதுகலை பட்டம் பெற்றார். அப்புறம் 1921 முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றார். எங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அங்கே முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றார். ஆண்டு 1921. அங்கே ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். என்னென்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் இம்பீரியல் நிதியின் மாகாண பரவலாக்கம் அப்படிங்கிற ஆய்வு அறிக்கையையும் 1921 வெளியிட்டார். அப்புறமா மும்பை வந்தார். மும்பையில் பொருளாதார பேராசிரியராக இருந்தார். அப்புறம் 1923 லண்டனில் DSc பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். லண்டனில் 3 பட்டங்கள் அம்பேத்கர் பெற்றிருக்காரு. MSc முதுகலை பட்டம், அறிவியல் பட்டம், முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் DSc பட்டம், பாரிஸ்டர் பட்டம், இந்த 3 பட்டங்களும் லண்டனில் பெற்றார். அதுக்கப்புறம் அறிக்கை ஒன்று வெளியிட்டார். ரூபாயின் பிரச்சனையும் அதன் தோற்றமும் தீர்வும் அப்படிங்கிற அறிக்கை ஆய்வறிக்கை வெளியிட்டார். அதுதான் 1935 தோற்றுவிக்கப்பட்ட RBL. அதன் அடிப்படையில் தான் ரூபாயின் பிரச்சனை அதன் தோற்றமும் தீர்வும் அப்படிங்கிற ஆய்வு அறிக்கைக்கு அடிப்படையில் தான் RBL தோற்றுவிக்கப்பட்டது 1935. அப்புறம் 1949 RBL நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1924 மும்பை பரிஷ்கரணி சபா 1924 மும்பையில் பரிஷ்கரணி சபா அப்படிங்கிறதை ஆரம்பித்தார். இது எதுக்காக ஆரம்பித்தார்? இந்த சபாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்துக்காக தான் இந்த சபாவை அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பித்தார். 1924 ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவையை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் 1927 மார்ச் 20 மகத் சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். அப்புறம் 1927 அதே வருஷத்தில் ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதழையும் நடத்தியிருக்காரு. யார்னா அம்பேத்கர் அவர்கள் 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழை நடத்தினார். 1927 சமாஜ் சமாதா சங்கத்தை உருவாக்கினார். சமாஜ் சமாதா சங்கத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர். ஆண்டு 1927. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சமாஜ் சமாதா சங்கத்தை எதுக்கு தோற்றுவித்தார் அப்படின்னா சமூக சமத்துவத்தை பேணி காப்பதற்காக தான் இந்த சங்கத்தை உருவாக்கினார். 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார் அம்பேத்கர் அவர்கள். அப்புறமா அதே ஆண்டு முதல் வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்து கொண்டார். யார் போனாங்க அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டிலேருந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் போனாங்க. அடுத்தது அரை வயிறு கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த வட்டமேசை மாநாட்டில் பேசினார் அம்பேத்கர் அவர்கள். அப்புறம் 1931 2வது வட்டமேசை மாநாடு. அதில் இரட்டை வாக்குரிமை பற்றி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அந்த இரட்டை வாக்குரிமை நிறைவேற்றினார். அப்புறமா 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிறதும் உருவாக்குனார். 1936 சுதந்திர உழைப்பாளர் கட்சி தொடக்கம். சுதந்திர தொழிலாளர் உழைப்பாளர் கட்சி எல்லாம் ஒன்று தான். இதில் இந்த கட்சியில் 15 வேட்பாளர்கள் இருந்தாங்க. அப்போ வெற்றி பெற்றாங்க. இந்த கட்சி அப்போ அந்த வருஷம் வெற்றி பெற்றது. 15 வேட்பாளர்கள் இருந்தாங்க. அப்புறம் 29/8/1947 வரைவு குழு ஆரம்பிக்கப்பட்டது. யாருன்னா அம்பேத்கர் தலைமையில் தான் வரைவு குழு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் அம்பேத்கரோடு சேர்த்து 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KC முன்சி, சையது முகமது சதகுல்லா,
மாதவராவ், டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க எல்லாம் தான் வந்து வரைவு குழு ஆரம்பிக்கப்பட்ட இருந்த 7 உறுப்பினர்கள். அம்பேத்கரோடு சேர்த்து தான் அவர் தான் தலைவராக இருந்தார். அப்புறம் 21 இந்த வரைவு குழு எப்போ அறிக்கை சமர்ப்பித்தாங்க அப்படின்னா 21/2/1948 அன்னைக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. வரைவு குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 21/2/1948. அதுக்கப்புறமா இறுதி அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. எப்போன்னா 4/11/1948 11வது மந்த்லேயே 4ஆம் தேதி 1948 இந்த வரைவு குழு இறுதி அறிக்கையையும் சமர்ப்பித்தாங்க. இதில் வந்து 7653 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து 2473க்கு மட்டும்தான் விவாதிக்கப்பட்டது. அப்புறமா 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். 1949 நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 தான் நம்ம தேசிய சட்ட தினமாகவும் மற்றும் அரசியலமைப்பு தினமாகவும் கடைபிடிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. அப்புறம் ஜனவரி 26 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தோம். இது வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஜனவரி 26 1950. அப்புறம் 1946 மக்கள் கல்வி கழகத்தை ஏற்படுத்தினார். அதே வருஷத்தில் சித்தார்த்தா உயர்நிலை கல்வி நிலையத்தை ஏற்படுத்தினார் மும்பையில். புத்த சமயத்தை தான் அம்பேத்கர் அவர் அதுக்கப்புறம் பின்பற்றினார். அவர் எழுதின புக்கு அம்பேத்கர் எழுதின புக்கு புத்தரும் அவரின் தம்பமும். அவர் புத்த சமயத்தை பின்பற்றின பிறகு அவர் ஒரு புக்கு எழுதினார். அது புத்தரும் அவரின் தம்பமும். அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் இந்த புக்கு வந்து வெளியிடப்பட்டது. 1990 தான் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1990 அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. அம்பேத்கர் அவரின் நூல்கள் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இதுவும் மற்றும் புத்தரும் அவரின் தம்பமும், இது 2 நூல்களும் அம்பேத்கர் எழுதின நூல்கள். அவருடைய இதழ்கள் என்ன அப்படின்னா அவர் நடத்தின இதழ்கள் ஒடுக்கப்பட்ட பாரதம். 1924 ஒடுக்கப்பட்ட நலவாழ்வு பேரவையை ஏற்படுத்தி இருக்காரு. அப்புறம் சிறந்த தொடர்கள் அம்பேத்கருடைய சிறந்த தொடர்கள் அவரை குறித்து அவருடைய சிறந்த தொடர்கள் எதுன்னா நான் வணங்கும் தெய்வங்கள் 3, அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. 2வதாக கல்வி, செல்வம், உழைப்பு, முழு மனித நிலையை அடைய செல்வம், கல்வி, உழைப்பு இல்லாதவங்க கலர் நிலம் போன்றவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்வி, உழைப்பு, கல்வி இல்லாத செல்வம் மிருகத்தனம் போன்றது. இந்த சிறந்த தொடர்கள் எல்லாம் அம்பேத்கர் உடையது. அப்புறம் கற்பித்தல் அறிவியல் முறையில் உகந்ததாக இருத்தல் வேண்டும். விருப்பு வெறுப்பு அற்றதாக கற்பித்தல் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியை திணிப்பதாக கல்வி இருக்கக்கூடாது. ஊக்கத்தை தூண்டுவதாக தான் நம்ம கற்றுக் கொடுக்குற கல்வி இருக்க வேணும்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். அப்புறம் சாதி களையப்பட வேண்டிய கலை, இதெல்லாம் வந்து அம்பேத்கருடைய சிறப்பு தொடர்கள் தான். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகிற புரட்சியாளர்களே இந்த வையகம் வாழ்த்துகிறது. அப்புறம் இது லட்சிய சமூகம் என்பது சமத்துவம், ஒரு லட்சிய சமூகம் என்பது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவையை அடிப்படையாக கொண்டதுன்னு அம்பேத்கர் அவர்களுடைய சிறந்த தொடர் தான். அப்புறம் அடுத்தது எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம். இது ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த தொடரை சொன்னவர் அம்பேத்கர். நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையான ஒருங்கிணைந்த ஒன்று அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். கல்வி அறிவு பெறு அமைப்பாக ஒன்று திரள்
கிளர்ந்தெழு இதை சொன்னவர். கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு இது சொன்னவர் அம்பேத்கர். நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொன்னவர் அம்பேத்கர். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக இல்லை அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். அப்புறம் அம்பேத்கர் அவர்களை சிலர் நிறைய பாராட்டியிருக்காங்க. அவருடைய பாராட்டுகளெல்லாம் என்னென்ன அப்படின்னா, அம்பேத்கர் உலக தலைவர்களுள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி. இப்படி அம்பேத்கரை பாராட்டினவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்புறம் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொன்னவர் நேரு அவர்கள். தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கரை பாராட்டினவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அப்புறம் சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அழித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து இவர்னு அம்பேத்கரை பொதுவான புகழ்ந்து சொல்லுகிற கூற்று தான் இது. எதுன்னா, சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அழித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து தான் அம்பேத்கர்னு சொல்லி பொதுவான அவரை புகழ்ந்து கூறுகிற கூற்று. அப்புறம் வடக்கே அம்பேத்கரும் தெற்கே பெரியாரும் இடைவிடாத உழைப்பினால் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது. அப்புறம் மகாத்மாக்கள், காந்தி சொன்னது, மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள், தமது வாழ்க்கை நிலை அப்படியே இருக்கிறது அம்பேத்கர் சொன்னது. அப்புறம் கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் கல்விக்கு செலுத்தி பயன் தரும் சொன்னவர் அம்பேத்கர். ஆடுகளைத்தான் கோவிலுக்கு முன்பாக பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். நீங்கள் சிங்கங்களாக இருங்க, ஆடுகளை தான் கோவிலுக்கு பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல, நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் அப்படிங்கிற கூற்று அம்பேத்கர் உடையது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். அப்புறம் லண்டன் அருங்காட்சியகத்தில் பிஆர் அம்பேத்கர் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காரல் மார்க்ஸ் அவருடைய சிலையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 14 சமத்துவ நாள் இது தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படுது. அப்புறம் பிவிசி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதை நான் எழுதிட்டேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி. இப்போ நாம் பார்த்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டாவது, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்க. நான் எழுதிக்கு உங்களுக்கு நோட் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். மூன்றாவது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். அப்புறம் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அப்புறம் அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். அரை வயிறு கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். சாதி என்னும் பாறை உடைத்து நூறானது, இதற்கு காரணமாக இருந்தவர் அவர் யார் அப்படின்னா அவர்கள் பெரியார் அம்பேத்கர். அடுத்தது 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? அம்பேத்கர். இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் 2 டைம் கேட்டிருந்தாங்க ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எங்கன்னா மும்பை. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? அம்பேத்கர். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அம்பேத்கருடைய இறந்த நாள், அதுதான் 1956 டிசம்பர் 6.
சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையே இந்த வையகம் வாழ்த்துகிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார்? இந்த கொஸ்டினும் 2 டைம் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, 2 டைம் கேட்டிருந்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.